தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது தேசம் காப்போம் மாநாட்டில் பங்கேற்றதற்காக மு.க. ஸ்டாலினுக்கு தொல் திருமாவளவன் நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளாக தான் இருக்கிறதே தவிர மக்களுக்கு பயன் தரக்கூடிய அறிவிப்புகள் இல்லை என்று தெரிவித்தார். ஹெக்டேர் நிலம் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய், அதுவும் 3 தவணையாக 2000 வீதம் வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 25 கோடிக்கு மேலான நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் இந்தியாவிலே உள்ளனர். நிலமே இல்லாத அந்த 25 கோடிக்கு மேலான மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கக்கூடிய வகையில் திட்டம் ஏதும் அறிவிக்கப்படவில்லை. அதேபோல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 100 ரூபாய் அவர்களிடத்தில் பிடித்தம் செய்து 60 வயதுக்கு மேல் அவர்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் வழங்குவதாக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளாக இருக்கின்றனவே தவிர மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இல்லை. எனவே இது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான், போலியான வாக்குறுதிகளை கொண்ட ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்காகவே இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், நிதிநிலை அறிக்கை என்கிற பெயரால். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவிப்பு கண்டு பாஜக அச்சம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்ச வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நிதி உதவி அளிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை செய்தார். இந்த அறிவிப்பிலிருந்து பதற்றமடைந்த நிலையில்தான் மோடி அரசு இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே பிஜேபி தான் ராகுல் காந்தியின் அறிவிப்பிலிருந்து பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பது உண்மை. மேலும் காந்தியடிகளின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு அவமதித்த இந்து மகாசபா பொறுப்பாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி விசிக சார்பில் நாளை காலை சென்னையில் தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார். வருகிற 4ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெற உள்ளது. காந்தியடிகளின் திருவுருவப் படத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் என்கிற இடத்தில் இந்து மகாசபையைச் சார்ந்த தேசிய பொறுப்பாளர் பூஜா ஷகுன் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு அவமதித்திருக்கிறார். அவருக்கு எதிரான முழக்கங்களை, காந்தியடிகளுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதை சமூக வலைத்தளங்களிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இது சனாதன பயங்கரவாத போக்கு. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சான்று. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. காந்தியடிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கருத்து ரீதியான மாறுபாடுகள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் உலக அரங்கில் இந்தியா என்றால் காந்தி, காந்தி என்றால் இந்தியா என்கிற அளவுக்கு அவருடைய மதிப்பு என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாத்ராம் கோட்சேவுக்கு வாழ்க என்ற முழக்கமும் காந்தியடிகள் ஒழிக என்ற முழக்கமும் இந்து மகாசபையினரால் எழுப்பப்படுகிறது, RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் துணையோடு. இதற்கு மிக வன்மையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துக் கொள்வதோடு அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், அவர் உட்பட அதில் பங்கேற்ற அத்தனை பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் 4ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.